உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பொறுத்தவரைய அவர் வந்து முறைப்படி சங்கீதம் பயின்றவர். அது வந்து பாடலாக இருக்கட்டும், நடனமாக இருக்கட்டும், ரெண்டுமே முறைப்படி பயின்றவர். குறிப்பாக வந்து இப்போ சங்கீதம், அவர் பாட்டு அப்படிங்கிறப்ப பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள்ட்ட வந்து அவர் வந்து பாட்டு கற்றுக்கிட்டார். ஒரு முறை அவர் வந்து ஃப்ளைட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது பாலமுரளி கிருஷ்ணாவை பார்க்குறாரு. காலில் வந்து அடிபட்டு, ஒரு சண்டை காட்சியில் காலில் அடிபட்டு கால் கட்டு போட்டு அவர் வந்து இருக்காரு. என்ன பண்ண போறீங்க கமல் அப்படின்னு கேட்டிருக்காரு. சார் இந்த மாதிரி 2 மாதம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ன உடனே நான் வந்து வேணா பாட்டு சொல்லி தரவான்னு கேட்டிருக்காரு. இவர் சரி சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறாருன்னு பார்த்தா அடுத்த நாள் நிஜமாவே வந்துட்டாராம். அப்படி பாட்டு கற்றுக்கிட்டாராம். இவர் முதல்ல வந்து சினிமாவில் பாடினது அப்படிங்கிறப்ப அது வந்து அந்தரங்கம் படத்தில் வந்து ஞாயிறு ஒளிமழையில் அப்படிங்கிற பாட்டு. ஸோ இந்த பாடல் வந்து இவர் செட்டில் பாடிக்கிட்டு இருப்பாராம். நல்ல பாடல்கள்லாம் பாடுறப்ப முக்தா சீனிவாசன் சார் வந்து பார்த்துட்டு இந்த படத்தில் இவரை பாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி பாட வச்சது தான் அந்த ஞாயிறு ஒளிமழையில் அந்த பாட்டு பாடினார். அந்த இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த காலகட்டம் இவர் நிறைய மலையாள படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டம். அதுக்கப்புறம் பன்னீர் புஷ்பங்களே கானம் பாடுங்கிற பாட்டு பாடினார். அவள் அப்படித்தான் படத்தில், அதுவும் இளையராஜா மியூசிக். இந்த முறை இளையராஜா பிரமாதமாக பாடியிருப்பார். அந்த பாஞ்சாலி வாழ்ந்த பரிதாப வாழ்க்கை அதெல்லாம் வந்து அவர் வாய்ஸில் கேட்கும்பொழுது அவ்வளவு, அதான் அந்த கேரக்டரோட ஃபீலை அப்படி கொண்டு வந்திருப்பார். உணர்வுபூர்வமாக பாடக்கூடிய மாபெரும் பாடகர். அது நம்ம கடைசியாக வந்த யாரோ இவன் யாரோ பாட்டில் கேட்டால் கூட தெரியும். அந்த உணர்வை வந்து அவர் குரலில் அப்படி அழகாக கடத்தக்கூடியவர். இதுக்கப்புறம் பாடினது வந்து நம்ம சிகப்பு ரோஜாக்கள் படத்தில் வந்து நினைவோ ஒரு பறவை. அது வந்து அவர் ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸில் வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடுறாரு. ஸோ அதை கேட்டுட்டு அடுத்த நாள் வந்து அந்த இவர் இதுக்கு ஒத்து வர்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ரேஞ்சுக்கு ஒத்து வர்ற மாதிரி ஒரு டியூனை போட்டு கமலை பாட வச்சார் இளையராஜா சிகப்பு ரோஜாக்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் ஏராளமான பாடல்கள், அதுலேயும் வந்து அவர் எல்லா விதமான பாடலும் பாடுவார். அது வந்து குறிப்பாக கர்நாடிக்காக இருக்கட்டும், வெஸ்டர்னாக இருக்கட்டும். அதற்கு உதாரணம்னா நம்ம போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி பாட்டை சொல்லலாம். கர்நாடிக்னா சுந்தரி நீயும் சுந்தரி ஞானும் அந்த பாட்டை சொல்லலாம். இந்த பாட்டை கேட்டுட்டு ஜேசுதாஸ் வந்து இது வந்து நான் பாடின மாதிரியே இருக்குது, பிரமாதமாக பாடியிருக்க கமல் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து பாராட்டியிருக்காரு. அந்த மாதிரி பாடுவார். அப்புறம் நரிக்கதைன்னு ஒரு கதை இருக்குது 3ஆம் பிறையில். அதில் வந்து கமலஹாசனுடைய வாய்ஸ் மாடுலேஷன் அவரை மாதிரி வேற யாருமே பண்ண முடியாது. அது வந்து ஒரு பாடமாக வைக்க வேண்டியது. அதாவது இந்த வாய்ஸ் சம்பந்தப்பட்டவர்கள், டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அந்த வாய்ஸ் மூலமாக அது வந்து பக்காவாக எந்த இடத்துல ஏற்றணும் இறக்கணும் அதெல்லாம் வந்து கற்றுக் கொடுப்பார் கமல்.